viewers, welcome to Nandhinis Kitchen. இன்னைக்கு நம்ம Nandhinis Kitchenல ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ போடும்போது ஃபைனலா அதுல வந்து நான் ஒரு தோசை தவா பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அதை அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். இப்போ அந்த தோசை தவாவை நான் யூஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அதோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல அயன் தவாங்க, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, நல்ல ரொம்பவே அழுத்தமாக நல்ல ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. இது தூக்கவே ரொம்ப கனமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிராண்ட் வந்து ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருந்ததுங்க. நான் இதை அமேசானில் தான் வாங்கினேன். அதோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன், ரிவ்யூஸ் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200 rupees. எனக்கு 1200 கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் ரிவ்யூஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணேன். உண்மையாலுமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம்னா ஜென்ரேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் எனக்கு இந்த 1200 ஓகே அப்படிங்கிறதுனால தான் தோணுனதுனால தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இப்போது இது ஒரு 1 வீக்காக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரிவ்யூ கொடுக்குறேங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ சீசன் காஸ்ட் அயன் இருந்தது. நான் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஊற்றுனேங்க, தோசை வரல. அதுக்கப்புறம் நம்ம இதை பழக்க வேண்டியதாக இருந்தது. எப்போவுமே அயன் தவா வந்து பழக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், தவாவை வந்து ஃபுல்லாக நல்லா நம்ம லெமனில் தேய்ச்சிடணுங்க. நல்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் 2 பக்கமும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே டோட்டலாக இதை சுற்றி நல்லா கம்ப்ளீட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் அப்படியே 24 hours விட்டுட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சிடணுங்க. 3rd day வந்து அந்த ஆயில் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா இன்னும் அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு நம்ம லைட்டாக நம்ம வதக்கிட்டு எடுத்துகிட்டு தோசை ஊற்றினாலே தோசை நல்லா வரும். எப்படியும் ஃபஸ்ட்டு தோசை மட்டும் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் 2nd தோசை 3rd தோசையெல்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா வர ஆரம்பிச்சிடும். நானும் அதே ப்ராசஸில் தாங்க இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தோசை ஊற்றுனேங்க. தோசை நல்லா வந்தது. வாங்க அந்த தோசை ஊற்றின வீடியோவும் இதோட நான் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் வாங்கிக்கலாங்க. வாங்க இப்போ இந்த கல்லில் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் தோசை ஊற்றுறேன். பாருங்கள், நல்லா சுற்றுறதுக்கும் நல்லா வருது. நான் தோசை ஊற்றிட்டு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். எப்போவுமே நமக்கு நல்ல கிறிஸ்பியாக தோசை வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மூடி வச்சு தோசை சுட்டோம் அப்படின்னா தோசை நல்ல கிறிஸ்பியாக வருங்க. இப்போ இது நிறைய வேக விட்டு எடுக்கிறேங்க. எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு தோசை வருதுன்னு. இந்த அயன் தவா பொறுத்த வரைக்கும் நம்ம பழக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா அதில் தோசை அவ்வளோ நல்லா வருங்க. அப்புறம் நமக்கே நான்ஸ்டிக்கெல்லாம் பிடிக்காம போயிடும். அண்டு இந்த மாதிரி அயன் தவாவில் நம்ம தோசை சுடும்போது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இரும்பு சத்தும் நம்ம உடம்புல சேருங்க. அடுத்தது இது லைஃப் வந்து ரொம்ப நல்ல லாங் லைஃப் வரும். ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி அயன் தவாவில் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நான்ஸ்டிக்கும் இதுக்கும் நல்ல டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. அதுவும் நல்ல கடலெண்ணெய் விட்டு தோசை சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம தோசை சுடும்போது புது சட்டியில் அங்கங்கே ஏதாவது தோசை அப்புனா கூட நம்ம கொஞ்சம் எண்ணெயை திரும்ப ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி தோசை சுட்டோம் அப்படின்னா கல் நல்லா செட் ஆகிடுங்க. கல் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. அயன் தவாவில் தான் நம்ம தோசையே சுடுவோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது இந்த கல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இது போல் மேலும் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நந்தினிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.